தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்கூட்டியே நடத்தப்படவில்லை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல். தொடருந்து ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை அரசாங்கம் பெற்றுள்ள பெருந்தொகை கடன். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் அதிகாலையில் விபத்து, 7 பேர் படுகாயம். மழையுடனான வானிலை வெளியான இன்றைய நாளுக்கான அறிவிப்பு. நாட்டை விட்டு வெளியேற முயன்ற பாதுகாப்பு அதிகாரி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. மருமகனின் தாக்குதலால் மாமனார் ஸ்தலத்தில் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு எதிர்வரும் வாரத்தில் வெளியிடப்படும் என்றும், அதன்படி ஆகஸ்ட் நடுப்பகுதியில் மட்டுமே வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைய தரப்புகள் தெரிவித்துள்ளன. தகவல்களின்படி முன்னர் குறிப்பிட்டதை போன்று தேர்தல் அக்டோபர் 5 அல்லது 12ஆம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் 16 முதல் 21 நாட்களுக்குள் வேட்பு மனுக்கள் பெறப்பட வேண்டும். அத்துடன் 28 முதல் 42 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதன் மூலம் தேர்தல் ஒன்றை நடத்த ஆணையத்திற்கு அதிகபட்சமாக 63 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படுகிறது. முன்னதாக தமது அதிகாரிகளுடனான தொடர் சந்திப்பின் போது திரைசேரி செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன தேவைகளுக்கு ஏற்ப 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும்போது செலவுகள் இரட்டிப்பாகலாம் என்றும் இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை தேர்தல்கள் ஆணையகம் வேட்புமனு தாக்கல் தினம் மற்றும் தேர்தலுக்கு முந்தைய பிரச்சார காலத்திற்கான பாதுகாப்பு திட்டத்தை வரையுறுமாறு போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தொடருந்து ஊழியர்கள் தொடர்ந்தும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் சேவையிலிருந்து விலகியதை போன்று பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹட்டன் தொடருந்து நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், நாம் அனைவரும் நாட்டின் சட்டங்களை மதிக்க வேண்டும். இல்லையெனில் நாம் பொது சேவை செய்ய முடியாது. தொடர்ந்து சேவை அத்தியாவசிய சேவை என வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து துறை தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கலந்துரையாட வேண்டும். இதற்கு பிறகு தொடர்ந்து வேலை நிறுத்தம் இல்லை. மக்கள் பாதிக்கப்படும் வகையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் வேலையை கைவிட்டது போன்று பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் அரசாங்கம் 796.5 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சு வெளியிட்டுள்ள மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் கடன் சேவை மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக உள்நாட்டு கடனாக 734.2 பில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளதுடன் வெளிநாட்டு திட்ட கடனாக பெறப்பட்ட தொகை 62.3 பில்லியன் ரூபாயாகும். மேலும் 2024ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் உள்நாட்டு கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்காக 692.1 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்காக செலவிடப்பட்ட தொகை 34 பில்லியன் ரூபாவாகும். இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் நாட்டின் கடன்களில் தோராயமாக 92.2% உள்நாட்டில் இருந்து பெறப்பட்டவை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிறைவேற்று அதிகாரமற்ற அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த மாதம் முதல் 5000 ரூபாவினால் அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதியின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன் அடிப்படையில் அண்மையில் அதிகரிக்கப்பட்ட 10,000 ரூபாய் கொடுப்பனவுடன் ஒவ்வொரு ஊழியருக்கும் 15,000 ரூபாய் கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மதிப்பாய்வு செய்யவும் அவர்களது சம்பளத்தை அடுத்த வருடம் முதல் திருத்துவதற்காகவும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதய செனவிரத்ன தலைமையில் குழுவொன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த வருடம் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என ஜனாதிபதி குழுவிடம் பரிந்துரைத்துள்ளதுடன் இந்த குழுவும் மற்றும் நிதியமைச்சும் இந்த பிரேரணைக்கு மறுப்பு தெரிவித்திருந்த போதிலும் ஜனாதிபதி தனது கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை.
இதற்காக செலவிடப்படும் தொகையை ஏதோ ஒரு வகையில் மக்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும், இல்லையேல் அடுத்த 4 மாதங்களுக்கு அதை செலுத்துவதில் சிக்கல் ஏற்படும் என குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இது ஒரு துருப்புச்சீட்டு, அதன் பலனை அடுத்து வரும் அரசாங்கம் சுமக்க வேண்டும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். எனினும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசாங்கம் வரிகளை விதிக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாத்திரிகர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்து பேராதனை மற்றும் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரிமத்தலாவ நகருக்கு அருகிலுள்ள பகுதியில் இன்று அதிகாலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இந்த வேன் உயர் மின்னழுத்த கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. புனித யாத்திரை சென்று திரும்பிய ஆரவளை பிரதேசவாசிகள் குழுவே இந்த விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கடுகண்ணாவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் இன்று ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற காலநிலையே எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் முன்னாள் பணிப்பாளர் அசங்க அபேகுணசேகர கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய இறைவரை திணைக்களத்தின் விசாரணை தொடர்பில் நீதிமன்றினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள பயண தடை காரணமாக அசங்க கைது செய்யப்பட்டுள்ளார். அசங்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓசி அபேகுணசேகரவின் புதல்வர் ஆவார். இதேவேளை இணைய ஊடகம் ஒன்றுக்கு அசங்க வழங்கிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பிலும் போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த பயண தடை விதிக்கப்பட்டது. இந்த விசாரணை தொடர்பில் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நேர்காணல் தற்பொழுது இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மர்மகனின் தாக்குதலினால் மாமனார் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சாய்ந்தமருது ஒலிவேரியன் கிராமத்தில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை சந்தேக நபரான 32 வயதுடைய ரிஸ்வி முகமட் அன்சார் என்பவர் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த 62 வயதுடைய மீரா சாஜி சினராசா என்பவரின் சடலம் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு வருகை தந்த கல்முனை உதவி காவல்துறை அத்தியட்சகர் விசாரணைகளை மேற்கொண்டார். அத்துடன் அம்பாறையிலிருந்து வரவழைக்கப்பட்ட தடயவியல் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திருமணமான தனது மகளை விவாகரத்து செய்ய தாயாரான மருமகனுடன் ஏற்பட்ட முரண்பாடே கொலையில் முடிவடைந்துள்ளதாக அடிப்படை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இவ்விடயத்தினால் அடிக்கடி மாமனாருக்கும் மருமகனுக்கும் முரண்பாடு ஏற்பட்டு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குறித்த சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்பதுடன் சாய்ந்தமருது காவல் நிலையத்திலும் 2 வேறு குற்றச்சாட்டுகளுக்கு விசாரணைகளுக்கும் அழைக்கப்பட்டிருந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.